புள்ள பெட்ரோல் வாங்கிறது தான், பெட்ரோல் போட்டுக்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர போனவன் வரும்போது இது மாதிரி இப்போ போகும்போது அடிபட்டு விழுந்துட்டான். வண்டியில் விழுந்து அப்படியே நிலையில நின்றுட்டான். என் புள்ள நின்றுட்டான். இந்த இதில் பேடி கடவு எதுவுமே வைக்கல. குழி வெட்டினா புள்ளியே இருந்தது. இந்த குழியில கொண்டு போய் மண்ணாவது கொஞ்சம் போடுவான். எப்போதும் மண்ணு முட்டு வைப்பானோ, மண்ணு மட்டும் வைக்கல, சும்மாவே கிடந்திருக்கு. அப்படியே அந்த பதில போய் மட்டமாக ஓடி போய் விழுந்தது தான் என் புள்ள கம்பியில குத்தி நின்றுட்டான். அப்படியே என் பிள்ளைய நான் இன்னும் வந்து நான் பார்க்க போறேன். என் பிள்ளைய இந்த மாதிரி நெடுஞ்சாலைத்துறை சுத்தமாகவே பழுது அடிச்ச வேலையாக தான் செய்யறான். உருப்படாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுவோ, என்ன வேலை செய்யறானே தெரியல. என்ன வேலை செய்யறான், ஜல்லியை கொட்டி இதை நிறவி விடுறான், அப்புறம் தண்ணியை ஊத்துறான். ஒண்ணுமே ஒரு வேலையும் ஆக மாட்டேது. ஜல்லியில போக முடியல. ஜல்லியில் போனாலே நானும் என்னையே சொல்லுவான், நீ ஜல்லியில பார்த்து போப்பாம்பா. ஜல்லியில இது மாதிரி போகாதப்பா, ஜல்லியில பார்த்து போப்பான். அவன் இன்னைக்கு என்ன சொன்னான், அவன் போயிட்டான். என்ன என் பிள்ளை என்ன சொல்லுவான், இந்த மாதிரி போகாதப்பா, வேகமா போகாதப்பான்னு. ஆனா என் பிள்ளையும் வேகமா போக மாட்டான், பொறுமையா தான் வண்டியில போவான். எல்லாருக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் என் பிள்ளைக்கு ஒரு இது இருந்ததுன்னா, அந்த பேடி கடோ ஏதோ வச்சு அந்த பள்ளத்துல இருந்ததுன்னா நான் வந்து இதாயிருக்கும், கவர்ந்தாயிருப்பான். அது இல்லாம என் பிள்ளைய விட்டுட்டு நான் உட்காந்துருக்கேன். இப்போ என்ன கதி ஆக போறனோ நானும் என்ன போலீஸ்னா ஒன்றும் சொல்லிங்க, எதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, எதுவும் பேசுறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஒத்தனம் இல்லைங்க, ஒத்தனம் இல்லை. அது நடந்துக்கிட்டு ஒரு வருஷம் 2 வருஷமா நடந்துக்கிட்டு தானே இருக்கு வேலை. அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த வேலை. ஒரு பாலமாவது முழுசா முடிக்கிறானா, முடிக்க மாட்டான். அங்க வெட்டி வச்சிருக்கான், அங்க போய் நோண்டுறான். அங்க வெட்டி வச்சுட்டு இங்க வந்து நோண்டுறான். ஒரு பாலத்தை நோண்டுறோம், அதுக்கு வேகத்தடை வச்சோம், ஏதாவது வச்சோம்னு ஒன்றும் இல்லை. வைக்காம என் பிள்ளைக்கு இது மாதிரி ஒரு இதை விட்டுட்டான். என் பிள்ளை போயிட்டு சரி, என் பிள்ளை 8 மணிக்கு என் பையன் வந்து ஃப்ரேரி போகணும்னா, பரிச்சை படிக்கணும்னா சுத்தமா போக முடியல. போன புகை அடிச்சு எல்லா பசங்களும் மாணவர்களும் முடிஞ்சிருச்சு. எல்லாமே புகை அடிச்சு சுத்தமா போக முடியல. கண்ணடிச்சு இளந்தங்குடி அந்த கேருங்குடி வரலையும் சுத்தமா போக முடியல. யாரும் எல்லாருமே மாணவர் வேலைக்கு போறாங்க, ஆஃபீஸ் போறவங்க யாருமே எதுவுமே போக நடவடிக்கை போக முடியல. சுத்தமா கண்ணு அடிச்சு சுத்தமா கண்ணு துண்டு பிடிச்சி எனக்கு என் போன என்னப்பா இன்னும் போவோம்ப்பா அப்படிங்கிறான். சரிப்பா திரை போவோம் சொல்லிட்டு திரை ஒரு நடி கவர்மெண்ட் நின்றுட்டு சரி போயிட்டு நான் ஒரு திரும்பி சாயங்காலம் ஈவினிங் வந்தேன். சாயங்காலம் திரும்பி 5 மணி அவன் அழைக்க போறேன் நேஷனல் ஸ்கூல்ல, டிபிடா ஸ்கூல்ல. திரும்பி ஆட்சி வரும்போது இதே சம்பவம் நடக்குது. மாரி எல்லாம் முடியல. அடுத்தது எனக்கு 10:30 போன் வருது. இந்த மாதிரி இளங்கோ பையன் மணிகண்ட அடிபட்டான், எங்கிட்ட ஆசைப்பட்ட கிட்ட எல்லாம் அந்த குடியில விழுந்து இந்த இதுக்கு நேரம் பொத்துட்டு உள்ள போயிட்டுனான். எப்படின்னு பார்த்தா சேர் காடி எதுவுமே வைக்கல, பெச்சில் எதுவுமே வைக்கல, அந்த ஒளி விளக்கெல்லாம் எதுவுமே வைக்கல. போய் பார்த்தா அவன் அந்த கையில் தொங்கி அப்படி கல் தொங்கிட்டு இருக்கான். என்னை பார்த்தா ஐயோ அப்பா நீ போயிட்டு கேட்டா போயிட்டு அழுதுரு அப்படின்னு சார். நீங்க நடவடிக்கை போராட்டம் பண்ணணும், எல்லாம் பண்ணுங்க சார். நீங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை எடுத்து நீங்க நடவடிக்கை சார். கான்ட்ராக்ட் முடியுது என்ன நீங்க பண்ணணும் சார். கான்ட்ராக்ட் தான் பார்க்கணும். இப்ப இந்த சாலை பணிகள், அதாவது திருவாரூர் டு மயிலாடுதுறை சாலை பணிகள் நடந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷ காலமா சாலை பணிங்கிற பேர்ல மக்களை போட்டு கடுமையான அவதிக்குள்ளாக்கிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று வள்ளுவரை சேர்ந்த இளங்கோனருடைய மகன் மணிகண்டன் வயது 26. அவர் பாத்தீங்கன்னா அந்த கம்பி அவங்க நீட்டி வச்சிருந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாததுனால தவறி விழுந்து அந்த இடத்துலயே சம்பவ இடத்துலயே ஒரு அகால மரணம் அடைஞ்சிடாரு. இதற்கான நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை. இது மட்டும் இல்லை, இந்த உயிர் மட்டும் இல்லை, அகரகரங்குடியில பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சாவுறான். அதே இடத்துல இன்னைக்கு மணிகண்ட சேர்த்த இடத்துலயே வள்ளுவரை சேர்ந்த பழனிவேலுங்கிறவரு காலு முடிகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகும் அந்த ஒப்பந்தக்காரரான தொலாமூர் கண்ண ஓம் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷனை சேர்ந்தவர் இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் காலையில் 8:30 மணிக்கு காவல்துறைக்கு எங்களை வர சொன்னாங்க, காவல் நிலையம் வர சொன்னாங்க. வந்து இது வரைக்கும் கான்ட்ராக்டுக்காரங்க வரல. இதற்கான நீதி கிடைக்கணும், இதற்கான நியாயம் கிடைக்கணும். தயவு செய்து இந்த ஊடகங்கள் இதை பிரதிபலித்து எங்களுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்க வேணுமா கேட்டுக்கொள்ளுங்க. இதுவே கடைசி மரணமா இருக்கணும். இதுக்கு மேல எதுவும் நடக்கக்கூடாது. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். பார்த்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.